ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 6 வகையான குழம்புகள் நம்ம வந்து டெய்லி சமையல் செய்கிறதுக்கு மெயின் கோர்ஸ் ஒன்று செய்வோம் இல்லையா, மெயின் குழம்பு ஒன்று செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 6 விதமான குழம்புகள் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமானது. இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து இந்த காஷ்மீரி மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 2 மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்கு அது எடுத்திருக்கேன் நான். அது காரமே இருக்காது. 2 மிளகா எடுத்தால் போதும். அப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி நான் 1, சின்ன தக்காளினா 2, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பீஸாக கட் பண்ணி அது போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எல்லாம் போட்டுட்டு இது நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து நம்ம இந்த வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா எலஸாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். அதே மாதிரி எல்லாம் ஈக்குவலாக வெந்துடும். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னு காட்டுற பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காம்பு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா இந்த கத்திரிக்காவை 4 பங்காக நம்ம இந்த மாதிரி பிரித்து 4 பங்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் புழு பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு, இது எதுவும் இல்லைன்னா தண்ணியில் அப்படியே உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இப்படியே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம எல்லா கத்திரிக்காயும் இப்படியே கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம கடாய் சூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வேணும்னா மூடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா இப்படியே நம்ம பெரட்டி எல்லா பக்கமும் நல்லா வெந்து இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு எப்படியும் நம்மளுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம எல்லா கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். கத்திரிக்காயும் இந்த மாதிரி பாதி முக்காப்பதம் வேகிற வரைக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வச்சிடலாம். சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் எல்லா கத்திரிக்காயும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், மெலிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நம்ம இப்படியே உரித்து நல்லா ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இது வறுத்துக்கணும். இதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சு நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பேஸ்ட்டில் இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிறோம். எது வரைக்கும் வதக்கணும், நம்ம குழம்பு நல்லா திக்காகணும். அதே மாதிரி நம்ம போட்ட கத்திரிக்காயில் இந்த குழம்பு ஃபுல்லாக சோக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா இந்த குழம்பு கொதிக்க விடணும். இப்போ பேஸ்ட் போட்டோம் இல்லையா, தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம எப்படியும் மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் நல்லா 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயும் இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் நம்ம இந்த குழம்பு கொதிக்க வச்சிட்டோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாங்காய் குழம்பு.
மாங்காய் வந்து இப்போ சீசன். மாங்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். மாங்காய் பருப்பு குழம்பு. இது வந்து மாமிடிக்காய பப்புன்னு கூட சொல்லுவாங்க ஆந்திராவில். அவ்வளோ அட்டகாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட ஒரு 2 மோர் மிளகா வச்சுட்டு சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போது காட்ட போகிறேன். நம்ம வந்து மாங்காய் எடுத்துக்கணும். மாங்காய் வந்து தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1 கப்பு துவரம் பருப்பு நம்ம என்ன பண்ணணும், நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு இந்த துவரம் பருப்பில் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். மாங்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம வந்து கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு பாதி ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. முக்கியமாக இதில் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் தான் இதுக்கு வந்து ரொம்ப ருசி கொடுக்கும். ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல், நல்லா நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நாட்டு பூண்டு வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நாட்டு பூண்டு ஒரு 20 போட்டுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம போட்ட பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த போட்ட கடுகு இதெல்லாம் நல்லா வெடித்து ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டுடலாம். மாங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி இந்த எண்ணெயிலவே வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படி எண்ணெயிலவே வதக்கிக்கோங்க. அப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு மூடி போட்டு இந்த மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் மாங்காய் வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மாங்காய் நல்லா வெந்துடும். இதுக்குள்ளே நம்ம பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறது 2 நிமிஷம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாங்காவும் நல்லா மூடி போட்டு வேக வச்சிட போகிறோம். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு போட்டுடலாம். ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் நம்ம நார்மலாக மிளகாத்தூள் மட்டும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் இதில் போட்டுருங்க. இப்போ இந்த குழம்பு தளன்னு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம போட்ட உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து வரணும். நம்ம போட்ட பருப்பு நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாங்காய் பருப்பு குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். நல்லா அந்த கொதிக்க அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது மேலே நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். சூப்பரான மாங்காய் குழம்பு, பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம அடுத்த பார்க்க போகிற தொக்கு வந்து குழம்பு வந்து மஷ்ரூம் போட்டு காளான் போட்டு ஒரு சூப்பரான தொக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி ஐட்டம்க்கும் நல்லாயிருக்கும். இந்த காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி செய்கிறது. காளான் வந்து உப்பு தண்ணியில் ஊற வைங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற போட்டு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம், ஆனால் குக்கரில் ரொம்ப ஈஸியாகிடும். இதில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயமும் இதில் போட்டுருங்க. 2 தக்காளி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் காளான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மஷ்ரூம் இதில் போட்டுடலாம். நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காளான் இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா காரம் 1 ஸ்பூன் எல்லாமே போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் கூட கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காரம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வேணால் போடலாம், இல்லைன்னா நார்மல் காரம் இருக்கும் இல்லையா, சில்லி பவுடர் அது கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம இது வேக வச்சு எடுத்துக்க போகிறோம்.
இந்த காளான் நல்லா வெந்துடும். அதே மாதிரி நம்ம போட்ட மசாலாக்கள் எல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து அந்த அந்த ஃப்ளேவரே கமகமனே சூப்பராக இருக்கும். இது நம்ம 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான காளான் மசாலா ரெடி ஆகிடும். அந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி காளான் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ மேலே நல்லா மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிடுங்க. சூப்பரான காளான் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிற குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு, பூண்டு சின்ன வெங்காயம் குழம்பு, காரக்குழம்பு. பூண்டு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட பருப்பு நல்லா வேகணும். ஜீரகம் தனியா எல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கமகமன் வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுத்துட்டு இது என்ன பண்ணணும், நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் இது நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதே கடாயில் நம்ம ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, ஒரு 20-25 பூண்டு பல், நல்லா சாம்பார் வெங்காயம், ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு அது போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும். நம்ம மூடி போட்டு இந்த பூண்டு இந்த சாம்பார் வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா ஒரு கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதுக்குள்ளே நம்ம பொடியும் அரைச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் இந்த பொடி இல்லைன்னா குழம்பு தூள் கூட போட்டுக்கலாம், குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். நம்ம இதுக்குள்ளே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சுட்டு இதெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அந்த சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு, சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி போடணும். அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடணும். அப்புறமா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியும் இதில் போட்டுடலாம். புளி தண்ணி போட்டுட்டு நம்ம இதில் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயிலவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலவே நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளையே போடுறோன்னா நல்லா குழம்பு நல்லா கலர் வரும், அதனால் போட்டுக்கிறோம். இப்போ ருசிக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. இது நம்ம கலர் மாறிட்டு ரொம்ப தீந்தி போயிடும், அது தீஞ்சு போயிடும். அது வரைக்கும் நீங்கள் வதக்க வேண்டாம். நீங்கள் சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி இதில் போட்டுடலாம். குழம்பு தூள் நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு தூள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலவே அந்த குழம்பு தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இதில் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். எது வரைக்கும் கொதிக்கணும்னா நம்ம போட்ட எண்ணெய் மேலே மிதந்து வரும். அதே மாதிரி நம்ம குழம்பு ரொம்ப திக்காக நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு இந்த குழம்பு கொதிக்க வைக்கணும். ஒரு 5லேருந்து 7 10 நிமிஷம் கூட ஆகும். நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், திக்காக ஆயிடுச்சு நம்ம குழம்பு. அதே மாதிரி நல்லா தளதளன்னு அந்த எண்ணெய் மேலே அப்படி மிதக்குது. அவ்வளோதாங்க, இந்த சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது கேரளா ஃபேமஸ் அவியல்.
இந்த அவியலும் நம்ம சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு குழம்பு. இது ஏன்னா நம்மளுக்கு நிறைய காய்கறி சேர்க்குறோம். அதே மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸியாக செய்யக்கூடியது டேஸ்டியாக இருக்கும். அதனால் இது நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து என்னென்ன காய் யூஸ் பண்ணலான்னா சொரக்காய், அவரைக்காய், அப்புறமா இது வெள்ளரிக்காய், பூசணிக்காய், அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, இதில் வந்து நீங்கள் முருங்காய் சேர்த்துக்கலாம், அப்புறம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த நாட்டு காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேனில் சொரக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது நீங்கள் டைரெக்டாக வேக வைக்கலாம். இல்லைன்னா நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா கூட இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும். இதில் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டிங்கன்னா ஒரு 7-10 நிமிஷத்தில் இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு இது சிரமமாக இருந்தால் நீங்கள் குக்கரில் கூட ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து பச்சை மிளகா போடணும். ஒரு 2-3 பச்சை மிளகா போடணும். இது வந்து மையாக இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர், கட்டியான தயிர், நல்லா கட்டியாக இருக்கணும். இது வந்து திக்கான தயிர் எடுத்துகிட்டு இதில் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சுட்டோம், பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்குள்ளே நம்ம காய் கூட நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி குழஞ்சி போகக்கூடாது. நல்லா அந்த இது காய் வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அந்த தேங்காய் பேஸ்ட். அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அந்த தயிரும் இதில் போட்டுடலாம். தயிர் போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லேசாக அந்த ஓரத்தில் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்ம போட்ட பேனில் ஓரத்தில் அந்த கொதிக்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம தயிர் போட்டதுனால இது திரிஞ்சு போயிடும். நம்ம தயிர் போட்டதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தாளிப்பு வந்து எதுவும் போட போகிறதில்ல. இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இது நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு அதில் கருவேப்பிலை வேணால் போட்டுக்கலாம். அது மட்டும் அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை போட்டுட்டு மேலே இப்படி தூவிடுங்க. அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆகிடும். அந்த தேங்காய் எண்ணெய் வாசம், நம்ம போட்ட தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற குழம்பு வந்து முருங்காய் குழம்பு. இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு. முருங்காய் போட்டு செய்கிற ஒரு சூப்பரான குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த முருங்காய் குழம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த முருங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 கப்பு வேர்க்கடலை வந்து நல்லா பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். வறுத்த வேர்க்கடலைனா நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ண வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 கப்பு வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், வேர்க்கடலை, இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டோன்னா இதெல்லாம் நல்லா வெந்துடும். வெங்காயம் வெந்துடும். அதே மாதிரி நம்ம போட்ட வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு 8-10 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா காரமே இல்லை, அதனால் நான் ஒரு 10-15 போட்டிருக்கேன். நீங்கள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறமா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இது எல்லாம் நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, இப்போது இது நல்லா ஆற வச்சுட்டு இது நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க.
இதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, அப்புறமா மெலிசாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை, அப்புறமா நம்ம முருங்காயனா எலசாக இருக்கிறத எடுத்துட்டோம். இது வந்து நல்லா ஒரு எண்ணெயில் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இது வேக வச்சுக்கோங்க. இந்த முருங்காய் நல்லா சாஃப்டாக ஆகணும். நம்ம போட்ட தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு இப்படி விட்டுருங்க. இப்போது நம்ம அந்த பேஸ்ட்டும் அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றிட்டு மையாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்குள்ளே நம்ம காயும் நல்லா வெந்திருக்கும். பார்க்கலாம் வாங்க. நம்ம முருங்காய் வேக வச்சு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் சாஃப்டாக ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க முருங்காய் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் 1 கப் தண்ணியும் ஊற்றிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம புளி உப்பு எல்லாமே இதில் போட்டோம். புளி தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் கமகமன்னு நல்லா வாசம் வருது. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. நல்லா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்கும் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கும். இது நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும். ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் இது மேலே நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் தூவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மேலே வந்து மெலிசாக கட் பண்ண பச்சை வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா ருசி கொடுக்கும் இந்த குழம்புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.